அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1800 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியரே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனே நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இந்த செய்தி நமக்கு வந்து வந்தோனே சில சகோதரர்கள் நமக்கு இந்த செய்தி அனுப்பிச்சுட்டு இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த செய்தி உண்மையான செய்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஆராய்ந்து பார்க்கும்போது, நமக்கு இந்த புதிய தலைமையில பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு போஸ்டர் கிடைச்சது. இந்த போஸ்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த செய்திய போடுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே இந்த ஃபார்வர்ட் செய்தி நமக்கு வந்த செய்தி நம்ம ஏற்கனவே போட்டதுனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இது ஏஐ நியூஸ் இது உண்மையான நியூஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால, இது உண்மை தன்மை. ஆராய்ந்து நம்ம நியூஸ் போடுவோம். இனிமேல் நம்ம உண்மை தன்மை அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம அதுக்கு உண்டான தகவல் போடுவோம்னு சொல்லி தான் இந்த தகவல சொல்றோம். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்பிச்ச ஒரு கட்டிங்க விட நமக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியா இருக்கு. அந்த கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்மையான ஒரு செய்தி தான். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது புதிய தலைமுறையிலேயே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூஸ் 7 சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1800 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. கண்டிப்பா அதை ஆராய்ந்து சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அது எல்லாமே புள்ளியியல் தகவல் வச்சு தான் அவர் சொல்றாரு. இது உண்மையாகவும் இருக்கலாம். 1800 அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லாத ஒரு காரணம் உண்மையாகவும் இருக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையின் அவலத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறைக்காக நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. இப்போ கூட பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட 2022, 21 இப்போலாம் அப்போ பேசினனால தான் இவர் பேசினனால தான் நமக்கு தேர்வே பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க, இவருடைய பேச்சு எடுத்து அது தேர்வே வச்சாங்க. அப்போ 22, 25 நடந்த பிஜிடிஆர்பியும் பார்த்தீங்கன்னா, இவர் அதிகமா பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பத்தி நிறைய பேசிட்டே இருப்பார். முதுகலை ஆசிரியர் இல்லை, மாணவருடைய நலன் கருதி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது கூட இதனாலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்தீங்கன்னா விரைவில் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 1000 தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள ஏற்கனவே உள்ளதாக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏற்கனவே காலியாக உள்ளதுதான். அது 1000 பணியிடங்கள் ஏற்கனவே காலியாக உள்ளது. அது ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள ஒரு 20 மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். அதுக்கப்புறமா ஆசிரியர் என்னும் சுவர் இல்லாமல் கல்வி என்னும் சித்திரத்தை எவ்வாறு வரைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. இது ஒரு நல்ல கருத்து தான். இது ஒரு நல்ல செய்தி தான். இதை பத்தி ஏன் சார் நீங்க சொல்றீங்க, ஏன் சார் காணொலி போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பு ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த காலங்கள் பத்தி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அது 2022 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 2019 இருக்கட்டும், 2017 இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில எதிர்ப்புகள் வரதான் அரசுக்கு இந்த எதிர்ப்புகள் முன்கூட்டி நம்ம வைக்கும்போது தான் அரசு என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு உண்டான நடவடிக்கை பாத்தீங்கன்னா மிக விரைவில் நடக்கும். மிக விரைவில் இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாருன்னா கண்டிப்பா இது எல்லா நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா ஹைலைட்டா போயிட்டு ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. இதே நம்ம கல்வி எழுச்சி சேனல்ல நம்ம இதை சொன்னோம்னா வெறும் ஒரு 15,000 பேர் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இதே அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்கன்னா அது ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பாக்குறோம். நம்மளும் இந்த மாதிரி காணொலி போடுறோம். கண்டிப்பா இந்த காணொலி போடுறதுனால கண்டிப்பா அரசுக்கு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா போய் சேரும். அரசு இதுக்குண்டான நடவடிக்கை பாத்தீங்கன்னா உடனடியாக இதுக்குண்டான நடவடிக்கை. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா அரசு பாத்தீங்கன்னா இது செஞ்சே ஆகணும். இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான முயற்சி எடுப்பாங்க. மிக விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா 3600 அரசு பள்ளிகளில் பாத்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய சேனல்ஸ் பார்த்திருக்கோம், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நிறைய பேர் எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3600 காலி பணியிடங்கள் நம்ம காலியா இருக்கு. அதுக்கும் பாத்தீங்கன்னா விரைவில் நமக்கு எக்ஸாம் வைக்க போறாங்க. இதுக்கு இது மோட்டிவேஷன் பண்றதுக்காக நீங்க படிக்க ஆரம்பிக்கலன்னா எப்போ படிப்பீங்க? இப்போ படிச்சா மட்டும் தான் நம்மளால வேலை வாங்க முடியும். அதனால உங்களுடைய படிப்புக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க இப்பவே ஆரம்பிங்க. லேட் பண்ணாதீங்க, இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய எம்எஸ் அகாடமி சார்பாக நம்ம பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6000 பேர் போன வாட்டி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்காங்க எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம கிட்ட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் மட்டும் தான் நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. அப்போ மீதி உள்ள எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட யாரெல்லாம் எத்தனை எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அவங்க எல்லாரும் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும். எல்லா கேண்டிடேட்ஸும் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக ஒரு நம்ம புது முயற்சி எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வருகிற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா 11 மணிக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸ். யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ உங்களுக்கு உண்டான ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடத்த போறோம். எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ உடனடியாக நீங்க என்ன பண்ணிருங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் நமக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். ரிஜிஸ்டர் பண்ணாம இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியாது. யாரெல்லாம் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ நான் கீழே உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சார் ஐ எம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க் பிளஸ் வாட்ஸ்அப் உடைய டெலிகிராம் குரூப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேர் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூம் லிங்க் வரும். ஜூம் லிங்க் மூலியமா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெமோ
கிளாஸ் நடத்த போறோம். ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். நீங்க எம்ஏ முடிச்சிருந்தாலும் சரி, எம்ஏ முடிச்சிருந்தா நீங்க டிஎன் செட்டுக்கு நீங்க ரெடி ஆகலாம். ஸோ அதுக்கும் இந்த டெமோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி எம்ஏ பிஎட் முடிச்சிருந்தீங்க நீங்க பிஜி டிஆர்பிக்கு ரெடி ஆகலாம். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே நீங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல. ஸோ இந்த வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி செகண்ட் இயர் பிஎட் யாரெல்லாம் செகண்ட் இயர் படிச்சிருக்கீங்களோ நீங்களும் பாருங்க. சார் நான் 10 வருஷம் ஆயிடுச்சு சார், 5 வருஷம் ஆயிடுச்சு சார் பிஎட் முடிச்சு, சார் எனக்கு டச்சே இல்லை சார். ஸோ அந்த மாதிரி சில பேர் நினைப்பீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த பேப்பரை பாருங்க. ஸோ இந்த நியூஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த இதுல கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கிளாஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், சில பேர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற இப்போ யாரெல்லாம் நம்ம டெமோ கிளாஸ் ஏறீங்களோ, ஸோ உங்களுக்கு ஏற்ற நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்போம். இப்போ உங்களால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, நோட்ஸ் வாங்க முடியல, ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி என்ன பண்ணுறது, இல்லை சார் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னால் நோட்ஸ் வாங்க முடியாது, இல்லை நான் நோட்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன், கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களோட என்ன கோரிக்கை இருந்தால் கூட நம்ம அந்த கோரிக்கை மூலியமாக அவங்களை நிறைவேற்றி, ஸோ எப்படி நம்ம இந்த எக்ஸாமில் படித்து நம்ம எப்படி ஒரு அரசு ஆசிரியர் ஆகுது அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அந்த வெற்றி பாதையை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் எக்கனாமிக் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. இந்த ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா 7ஆம் தேதி தான் சொல்லுவோம். ஸோ 7ஆம் தேதி உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல டெமோ கிளாஸ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஸோ இந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அந்த ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். எக்ஸாம் ரிலேட்டடான கிஃப்ட் தான். நீங்க வேற ஏதாவது கிஃப்ட் நினைச்சுக்கீங்க, சார் ஜிபே பண்ணுவாரா, ஸோ அதெல்லாம் நினைச்சுக்காது. எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு கிஃப்ட் தான். ஸோ அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கும். ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 7ஆம் தேதி காலையில யாரெல்லாம் டெமோ கிளாஸ் சரிங்களோ உங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்னா முன்கூட்டியே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா முக்கியம். ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட் நம்ம உங்களால சேர முடியாது. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு லிங்க் அனுப்ப முடியும். லிங்க்ல நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளால ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால 1 வீக் முன்னாடியே நம்ம இதோடைய பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 7ஆம் தேதி எல்லா எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் 6000 எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ மொத்த எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றோம். ஸோ நம்ம இந்த வாட்டி எக்கனாமிக் எக்ஸாம் நம்ம தெரிவிக்க வைக்கிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பா உங்களுடைய ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த காணொலி போறதுக்கு உண்டான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியருடைய காலி பணியிடங்கள் நிரப்ப போறாங்க. ஸோ அதுக்குண்டான நம்மளுடைய செய்தி மிக விரைவில் நமக்கு அதுக்குண்டான ஒரு செய்தி பத்திரிகை செய்தியோ இல்லை டிஆர்பி மூலியமோ நமக்கு செய்தி கண்டிப்பா மிக விரைவில் வரப்போகுது. ஸோ 90 நாட்கள் நமக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா, அறிவிப்பு வந்துச்சுன்னா 90 நாட்கள் கண்டிப்பா அவங்க தேர்வு நடத்தணும். ஸோ அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சோம்னா ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் சீரியஸாக உட்காந்து படிக்கணும், நான் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போயே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம கூட எம்ஏஎஸ் அகாடமி கூட நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.